ஹாய் விவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 4 ஏர்ட்ராப்போட அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னெல்லாம் ஏர்ட்ராப்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பவுஸு, அடுத்து வந்து மங்கி டாக்ஸ், ஸூ, அதே மாதிரி நாட் பிக்சல். இந்த 4 ஏர்ட்ராப்போட அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பவுஸ் ஏர்ட்ராப்பை பற்றி பார்ப்போம். இதோட அப்டேட் வந்து நேற்றுக்கே வந்துருச்சு. அது என்ன அப்டேட்டுன்னா டாஸ்க் கம்ப்ளீஷன் தான். ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ அது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணணுன்னு காமிக்கிறேன். நீங்கள் ஏர்னில் போங்க. ஏர்னில் போய்ட்டு இந்த வெரிஃபை வை பவுஸ் வெப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்டார்ட்னு உள்ள ஆப்ஷன் வரும். நீங்கள் இதுவரை பண்ணலைன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோட உங்களுக்கு டைரெக்டாக வந்து அதோட வெப்சைட்டில் வந்து ரீடைரக்ட் ஆகிரும். நான் எப்படி பண்ணணுன்னு காமிக்கிறேன். இதுவரை பண்ணாதவங்க ஜஸ்ட் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி பண்ணுங்கள். நான் இப்போ பண்ணதுனால விசிட் அவர் வெப்சைட்டில் போய்ட்டு நான் ஜஸ்ட் அதை காமிக்கிறேன். ஸோ என்னெல்லாம் பண்ணணுன்னு நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அதில் வந்து டாப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், யுவர் டிஜி அக்கௌண்ட்டுன்னு. ஸோ அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வேலெட்டை கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். அதில் வந்து 2 வேலெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணுற வேண்டியது வரும். அதில் ஒன்று வந்து டன்னு, இன்னொன்று வந்து சொல்லனா. இது 2 வேலெட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்கள்கிட்ட வேலெட்டில் வந்து காசு இருக்கோ இல்லையோ ஜஸ்ட் இப்போதைக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா இது வந்து அவன் வந்து கண்டிப்பாக நீங்கள் கனெக்ட் பண்ணுன்னு சொல்கிறான். ஸோ மேபி இது வந்து ஏர்ட்ராப்போட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலையும் வர வேண்டிய வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்கள் அது வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். 10 வேலெட்டுக்கு வந்து உங்களால் 10 கீப்பர் யூஸ் பண்ணி ஆட் பண்ண முடியும். பட் வந்து சொல்லனா வேலெட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பேந்தம்னு ஒரு வேலெட் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அதை வந்து ஆட் பண்ண பாருங்கள். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் மங்கி டாக்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த மங்கி டாக்ஸில் வந்து புதிய என்ன அப்டேட்டுன்னா இதை வந்து 2 அப்டேட் கொடுத்துருக்கான். அது இப்போ என்னெல்லாம் அப்டேட்டுன்னு பார்ப்போம். ஒன்று வந்து டெய்லி ஸ்பின்னிங்கை பற்றியும், இன்னொன்று வந்து போனஸ் லான்ச் பூல் பற்றியும். ஃபஸ்ட்டு வந்து டெய்லி ஸ்பின்னிங் பற்றி பார்ப்போம். டெய்லி ஸ்பின்னிங் வந்து அவன் ஃப்ரீயாக வந்து நமக்கு ஒரு ஸ்பின்னிங் வச்சு தந்துட்டு இருந்தான். ஸோ அது வந்து நாளையோட கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் போனஸ் லான்ச் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதில் டெய்லி ஸ்பின்னிங் வச்சு பார்த்தேன்னா நமக்கு வந்து டெய்லி நம்ம ஒவ்வொரு ஸ்பின் வச்சு யூஸ் பண்ணலாம். அது வந்து ஃப்ரீ ஸ்பின்னிங் தான். நீங்கள் இப்போ ஸ்பின்னிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேபி யூஎஸ்டி கிடைக்கலாம், இல்லைன்னா டாக்ஸ் கிடைக்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்குள்ள நான் ஸ்பின்னிங் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கோட ஸ்பின்னிங் வந்து கம்ப்ளீட் ஆகும். நாளையிலேருந்து போனஸ் லான்ச் பூல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேபி 7 டேஸ் இருக்கலாம், இல்லைன்னா அவன் டேட்டு வந்து அப்டேட் பண்ணுவான். இதில் என்னென்னா ஆல்ரெடி ஒரு போனஸ் லான்ச் பூல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து 22 டிசம்பர் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. போனஸ் லான்ச் பூல் ஸ்டார்ட் ஆன் January 2 அதில் மென்ஷன் பண்ணியிருக்கான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆல்ரெடி இருந்தது வந்து எண்டிங் வந்து December 22 வந்து எண்டிங் ஆயிடுச்சுன்னு. ஸோ இதில் வந்து இதுலேயும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. சூப்பர் பாஸ் பூல், பையர் பூல், அதுக்கப்புறம் ரெகுலர் பூல்னு அப்படி 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் சூப்பர் பாஸை பற்றி உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆல்ரெடி சூப்பர் பாஸ் கிடச்சிருந்துன்னா உங்களுக்கு அதில் வந்து லான்ச் பூல் யூஸ் பண்ணலாம். பையர்னால் நீங்கள் அடிஷ்னல் ஸ்டார் யூஸ் பண்ணி பை பண்ணியிருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு பை பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெகுலர்னால் நீங்கள் பர்ச்சேசிங் ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து ரெகுலரில் வந்து லான்ச் பூல் யூஸ் பண்ணலாம். லான்ச் பூல்னால் ஸ்ட்ரைக்கிங் பண்ணலாம். ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த எம்டாக்கு யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைக்கிங் பண்ண முடியும். மேக்ஸிமம் 7 to 15 டேஸ்க்குள்ளே இதாவது தான் இருக்கும். ஸோ நாளைக்கு பார்ப்போம். நாளை ஸ்டார்ட் ஆன பிறகு ஜஸ்ட்டு ஸ்ட்ரைக்கிங் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எம்டாக்கு யூஸ் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம அடுத்து எந்த ஏர்ட்ராப்பை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸூ ஏர்ட்ராப்பை பற்றி தான். இந்த ஏர்ட்ராப்போட அப்டேட் வந்து 2 நாள் ஆகுது. உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அப்டேட்டை பற்றி. அது என்னென்னா ஃபீடிங் தான். ஆக்சுவலாக இந்த ஃபீடிங்கை பற்றி 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 1 டே, 2 டே, 7 டே. இந்த 3 ஆப்ஷனுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அனிமல் ஃபீட் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் அந்த சைடில் வந்து அமௌண்ட் கிடக்கிறத பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு அனிமல் ஃபீட் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும். இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஒவ்வொரு 1 ஹவர்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஸூ ஆப்புக்குள்ளே என்ட்ராகி நீங்கள் 79 அனிமல் ஃபீடு வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும். ஸோ இது வந்து ஒவ்வொரு 1 ஹவர்ஸ்க்கு நீங்கள் உள்ளே என்ட்ராக வேண்டியது வரும். இல்லைன்னா அது அப்படியே வந்து உங்களுக்கு ஏர்னிங் வந்து ஸ்டாப் ஆயிரும், மைனிங் கண்டினியூ ஆகாது. ஸோ அப்படியே ஹோல்டில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ட்ராகி அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ அந்த புதிய ஆப்ஷன் இப்படி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கான். இல்லைன்னா உங்களால் முடிஞ்சுன்னா நீங்கள் 1 டேக்கு வந்து அனிமல் ஃபீடை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் 1 ஹவர்ஸ்க்கு வரைக்கும் நீங்கள் உள்ளே என்ட்ரா வேண்டிய தேவை கிடையாது. இனி 30 டேஸ் தான் இருக்குது. சீக்கிரம் மைனிங் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் நாட் பிக்சலை பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்ன புதிய அப்டேட்டுன்னா நாட் பிக்சலை பற்றி
நீங்கள் எங்கிட்ட இருக்க பிக்சலை பார்த்தா தெரியும். அதில் வந்து 8 பிக்சல்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட 8000 பிக்சல்ஸ் இருந்து, ஸோ அது வந்து இப்போ வந்து 8 பிக்சல் ஆயிருக்கு. ஸோ அது எதனாலன்னா உங்களுக்கு ஏர் ட்ராப் வந்து எலிஜிபிலிட்டிக்காக தான். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு பார்த்தா தெரியும். யுவர் பேலன்ஸ் இஸ் 100+ பிக்சல் வந்து மினிமம் இருந்தால் மட்டுமே தான் எலிஜிபிள் க்ரைட்டீரியாக்குள்ளே வருவியா. ஸோ நீங்கள் அதில் பார்த்தா தெரியும். உங்களுக்கு 3 ஜீரோஸ்க்கு வந்து கட் பண்ணி உங்களோட பேலன்ஸ் வந்து அதில் காமிச்சிருப்பான்னு போட்டிருக்கான். ஓகே, மினிமம் வந்து நீங்கள் 100 இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து ஏர் ட்ராப் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வருவியா. ஸோ நமக்கு தெரிஞ்சது தான். நான் முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்ம இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வர மாட்டேன்னு. ஸோ இது உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து அப்டேட்டுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இதுக்கு 100 பிக்சலுக்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு க்ரைட்டீரியாக்குள்ளே வந்துடுவீங்க நீங்கள். அந்த டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு எதில் போய் பார்க்கலன்னா அந்த பேலன்ஸ் கன்வர்சேஷன் இருக்குல்ல. ஸோ நீங்கள் அந்த பேலன்ஸ் கன்வர்சேஷனில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிளியர் டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, நம்ம சைடில் இருந்து இன்றைக்குள்ள அப்டேட்ஸ் இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.